குடும்பத்திற்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். உண்மையிலே 2 நாளாக தூக்கமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா சாதாரண ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்குது. என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஒரே ஒரு விஷயந்தான், மக்கள் தயவு செய்து ஒரு நடிகர் பின்னாடி நடிகரை பார்க்கணும், டிவியில் பார்க்குறோம், படத்தில் பார்த்து தான் இருக்கோம். தேர்தலாம் ஊருக்கு வர தான் போகிறாங்க, பார்த்துக்கலாம். சரி, இதை விட்டுட்டு நீங்கள் போனதில் நம்ம குழந்தைங்கள கூப்பிட்டு போயிட்டு நெரிசலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறீங்க. அது மிக 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 பெரிய கவலையாக இருக்குது. நான் விஜய் பற்றியோ அது அரசாங்கத்தை நம்ம குறை சொல்ல விரும்பலை. சரியா? என்ன ஒரு விஷயம், கூட்டத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த என்ன வழியை பண்ணியிருக்கலாம். இன்னொன்று, மக்கள் வந்து ஏறி விழுந்து பார்க்குறது முட்டாள்தனமாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டு மக்கள் நடிகர் பின்னாடி போய் தன்னுடைய வாழ்க்கையை சீரடிச்சுக்கிறாங்க. மிகப்பெரிய கவலையாக இருக்குது. தயவுசெய்து இதுக்கு பிறகு இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க என்ன வழியோ, நடிகர்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கங்க. சரியா? நான் பொதுவாக தான் சொல்கிறேன், அரசாங்கம் இதுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. இதுக்கு மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காமல் இருக்க நம்மளால் என்ன முடியுமோ பண்ணணும். அவ்வளோ. தயவுசெய்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன் குழந்தையை வளர்க்கும் போதே இப்படி இருடா அப்படி போன்னு சொல்லுங்கள். சரியா? இது நமக்கு சரியில்லை பாதுன்னு சொல்லி அறிவுறுத்தப்படுத்துங்க. நீங்கள் அறிவுறுப்படுத்துறது இல்லை, ஆனால் குழந்தைங்க வீணாக போகிறாங்க. நீங்களாம் ஒரு துண்டை கட்டிட்டு நீ பாரு, அதில் ஏறான் இதில் ஏறான்ட்டு குரங்கு மாதிரி ஒரு கூரை பிச்சுட்டு ஏறுறான். குழந்தை மெவிட்டு மேலே ஏறிட்டு குழந்தைய கேட்குறான். நல்லாவா இருக்குது இதெல்லாம்? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சம்பவம் நடக்குது. உங்களை சொல்லவே முடியல. அந்த குழந்தை 1.5 வயசு குழந்தை இருந்தது, நான் ஜீரணிக்கவும் முடியல. சத்தியமாக சொல்கிறேன், இது போல் ஒரு மீட்டிங் இதை ஆர்கனைஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களை வந்து வாழ்க்கையில் விளையாடாதீங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் தான் செய்யணும், அந்த வேலையெல்லாம் தவிர்க்கணும். அதனால் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து என்னோடய பேச முடியல என்னால். நன்றி சார், நன்றி, வணக்கம், வச்சுருக்கேன்.